போவாசும் ரூத்தும். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக் கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொண்டாள். பாதி ராத்திரியில அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையில் படுத்திருக்கிறதைக் கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானேயாகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றான். போவாசின் வயல்வெளியிலே வார்கோதுமையை தூற்றுகிறார்கள். போவாஸ் தன்னுடைய வேலையில் கருத்தாயிருக்கிறவர். வேலைக்காரர்கள் வார்கோதுமையை தூற்றும்போது அவர்கள் அதை கவனக்குறைவாக தூற்றக்கூடாது. அவர்களுடைய வேலையை மேற்பார்வையிடுவதற்காக போவாஸ் வார்கோதுமையை தூற்றுகிற களத்திலே இருக்கிறார். தன்னுடைய களத்திலே வேலை செய்கிறவர்களுக்கு போவாஸ் நியமிக்கப்பட்ட சம்பளத்தை கொடுப்பதோடு அவர்களுக்கு அதிகப்படியான வெகுமதிகளையும் கொடுக்கிறார். போவாஸ் தன்னுடைய வேலைக்காரரை நல்ல முறையில் கவனித்து அவர்களுக்கு போஜனமும் கொடுக்கிறார். போவாஸ் களத்திலே தன்னுடைய வேலைக்காரரோடு புசித்து குடிக்கிறார். போவாஸ் தன்னுடைய வேலைக்காரரோடு புசித்து குடித்து சந்தோஷமாய் இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் தன்னுடைய படுக்கைக்கு போய்விடுகிறார். பாதி ராத்திரியிலே போவாஸ் அயர்ந்த நித்திரையில் இருக்கிறார். சரியான நேரத்திலே படுக்கையில் படுத்து உறங்கினால்தான் அதிகாலையில் குறிப்பிட்ட வேளையிலே எழும்ப முடியும். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக் கொள்கிறார். போவாசுக்கு களத்திலே படுக்க மெத்தை எதுவும் இல்லை. போவாஸ் ஆடம்பரமில்லாத சாதாரண மனுஷராய் இருக்கிறார். மெத்தை இல்லாவிட்டாலும் தானியத்தின் அம்பாரத்தையே படுக்கை போல ஆக்கி அதிலே படுக்கிறார். போவாஸ் இடத்தில் போதும் என்கிற திருப்தி இருக்கிறது. கதிர்களின் வைக்கோல் மேல் படுத்தாலும் போவாசுக்கு நல்ல நித்திரை வருகிறது. வார்கோதுமையை போரடிக்கும் களத்தில் சில சமயங்களில் கள்ளர்கள் வந்து தானியங்களை திருடிச் செல்வார்கள். ஆகையினால் வார்கோதுமையையும் கோதுமையையும் களத்தில் ஒரு குவியலாக குவித்து வைப்பார்கள். அதற்கு அம்பாரம் என்று பெயர். அதற்கு காவலாக வேலையாட்கள் அவற்றின் அருகில் படுத்துக் கொள்வது வழக்கம். நகோமி ரூத்திடம் களத்திற்கு போய் என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லுகிறாள். ரூத் நகோமியிடம், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறாள். அதன் பிரகாரம் ரூத் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்கிறாள். நகோமி தனக்கு சொன்ன பிரகாரம் ரூத் களத்திற்கு போய் போவாஸ் படுத்திருக்கிற இடத்திற்கு வருகிறாள். அவள் போவாஸின் அருகே மெல்ல போய் அவருடைய கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி அங்கே படுத்துக் கொள்கிறாள். பாதி ராத்திரியிலே போவாஸ் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையில் படுத்திருப்பதை காண்கிறார். ரூத் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறாள். ரூத் போவாஸின் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொள்ள வேண்டும். அவள் தன் அருகில் படுத்திருப்பது போவாசிற்கு தெரிய வரும். போவாஸை பற்றி நகோமி நன்றாக அறிந்திருக்கிறாள். ஆகையினால் ரூத்திற்கு போவாஸால் எந்த ஒரு தீங்கும் வராது என்பதில் நம்பிக்கையாய் இருக்கிறாள். போவாஸ் உறவின் முறை மீட்பை பயன்படுத்தி ரூத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும். இதற்காக நகோமி ஒவ்வொரு காரியமாக திட்டமிட்டு செய்கிறாள். ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதைக் கண்டு போவாஸ் பயப்படுகிறார். அவள் யார் என்பதும் ஏன் அங்கு படுத்திருக்கிறாள் என்பதும் அவருக்கு தெரியவில்லை. தன்னுடைய பாதத்தண்டையில் யாரோ படுத்திருக்கிறார்கள் என்பது போவாசுக்கு தெரிகிறது. ஆனால் அது யார் என்பது தெரியவில்லை.
போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே அவர் மாத்திரம் தனியாக வந்து படுத்துக்கொண்டார். இப்போதோ அவர் தன்னுடைய பாதத்தண்டையிலே வேறொருவர் படுத்திருக்கிறதை காண்கிறார். தன்னுடைய பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறவர் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்து போவாஸ், நீர் யார் என்று கேட்கிறார். ரூத் போவாசுக்கு பிரதியுத்தரமாக, நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். நீர் சுதந்திரவாளி என்று சொல்லுகிறாள். ரூத் தன்னை பற்றி வெளிப்படுத்துகிறாள். போவாஸ் ரூத்தின் சுதந்திரவாளி. அவருக்கு தன் சுதந்திரவாளிக்குரிய கடமையை நிறைவேற்றுவதற்கு உரிமை இருந்தும் அவர் அதை இதுவரையிலும் நிறைவேற்றவில்லை. ரூத்தை போவாஸ் தன்னுடைய பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டு அவளை விவாகம் செய்ய வேண்டும் என்பதற்கு இது அடையாளம். யூத மார்க்கத்து விவாக சடங்குகளின்படி புருஷன் தன்னுடைய வஸ்திரத்தை தன் மனைவியின் மீது விரித்து அவளுடைய தலையை அந்த வஸ்திரத்தினால் மூடுவான். ரூத் போவாஸின் பாதுகாப்பை தேடி வந்திருக்கிறாள். தேவனுடைய தெய்வீக பிரமாணத்தின்படி போவாஸ் ரூத்தின் சுதந்திரவாளியாய் இருக்கிறார். அவர் ரூத்தை பாதுகாக்க வேண்டும். ரூத்தும் அவளுடைய நிலமும் அழிந்து போகக்கூடாது. ரூத்தை மீட்கும் உரிமை போவாசுக்கு இருக்கிறது. அந்த அழிவு போவாசின் பாதபடியில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. போவாஸ் தன்னுடைய கையினால் ரூத்தையும் அவளுடைய நிலத்தையும் மீட்டுக்கொள்ள வேண்டும். இதற்கு அடையாளமாக போவாஸ் ரூத்தின் மேல் தன்னுடைய போர்வையை விரிக்க வேண்டும். ரூத் போவாஸை பற்றி சொல்லும்போது, நீர் சுதந்திரவாளி என்று சொல்லுகிறாள். ரூத் தன்னோடு சொல்லுவதை போவாஸ் மிகுந்த கரிசனையோடு கேட்கிறார். ரூத்தின் விண்ணப்பம் நியாயமானது. அவள் கேட்பது கண்ணியமானது. போவாஸ் ரூத்தின் சுதந்திரவாளி. ரூத்தையும் அவருடைய நிலத்தையும் மீட்கும் பொறுப்பு போவாசுக்கு இருக்கிறது. ரூத் தன்னுடைய பாதபடியிலே தப்பான எண்ணத்தோடு படுத்திருக்கவில்லை என்பதை போவாஸ் அறிந்திருக்கிறார். போவாசும் பெத்லகேம் ஊரிலே கண்ணியமான மனுஷன். ரூத்தும் நற்குணமுள்ள ஸ்திரீ. போவாஸ் ரூத், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். போவாஸ் ரூத்தை ஆசீர்வதிக்கிறார். தன்னுடைய சுதந்திரவாளியின் உரிமையை புரிந்து கொள்கிறார். உறவின் முறை மீட்பின் பிரகாரம் தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முன் வருகிறார். போவாஸ் வயதானவர். ரூத் வாலிபரின் பின்னே போகாமல் வயதான போவாஸை விரும்பி வருகிறாள். இதன் மூலமாக ரூத்தின் நற்குணம் போவாஸின் பார்வைக்கு உத்தமமாயிருக்கிறது. போவாஸ் ரூத்தை அழைக்கும் போது அவளை மகளே என்று அழைக்கிறார். போவாசுக்கு ரூத்தின் மீது அன்பும் மரியாதையும் இருக்கிறது. ரூத் ஒரு கற்புள்ள ஸ்திரீ. அவள் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு தன் மாமியாரோடு கானான் தேசத்திற்கு வந்திருக்கிறாள். ரூத்திற்கு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று போவாசும் தீர்மானம் பண்ணுகிறார். இதற்கு முன்பு போவாஸ் ரூத்தை ஆசீர்வதிக்கும் போது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்னார். இப்போது போவாஸ் ரூத்தை ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற சமயம் வந்திருக்கிறது. போவாஸ் ரூத்தை பார்த்து, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ரூத் போவாஸை தன்னுடைய அழகினால் மயக்க வேண்டும் என்றோ அவருக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி அவரை வஞ்சித்து தனக்கும் அவருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்றோ ரூத் நினைக்கவில்லை. ரூத் போவாஸிடம், நீர் சுதந்திரவாளி என்று சொல்லுகிறாள். இந்த சுதந்திரம் ரூத்தின் மாமனாராகிய எலிமெலேக்கின் மூலமாகவும் ரூத்தின் மரித்து போன புருஷன் மூலமாயும் போவாசுக்கு வந்திருக்கிறது. தன்னுடைய குடும்பத்திற்கு போவாஸ் சுதந்திரவாளியாய் இருப்பதினால் அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ரூத் எதிர்பார்க்கிறாள். போவாஸ் ரூத்தை திருமணம் செய்ய சம்மதிக்கிறார். போவாஸ் ரூத்திடம், மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தின்படி நெருங்கிய உறவினருக்கு தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை தான் ரூத்திற்கு செய்வதாக போவாஸ் வாக்கு பண்ணுகிறார். போவாஸ் தன்னுடைய உறவின் முறை மீட்பின் கடமையை நிறைவேற்றுவதாக வாக்கு பண்ணுகிறார். இந்த கடமையை ஏற்கனவே போவாஸ் நிறைவேற்றாதே போனதினால் அவருக்குள் குற்ற உணர்வு உண்டாகிறது.
பெத்லகேமில் உள்ள எல்லா ஜனங்களும் ரூத் ஒரு குணசாலி என்பதை அறிந்திருக்கிறார்கள். யூதர்கள் மத்தியில் ஒரு ஸ்திரீ தன் இளவயதில் விதவையாக நிலைத்திருப்பதே அவள் ஒரு குணசாலி என்பதற்கு அடையாளமாகும். வாலிபர்களும் ஐஸ்வர்யவான்களும் அவளை விவாகம் செய்ய விரும்பியிருப்பார்கள். ஆனால் ரூத் அவர்களை விவாகம் பண்ண விரும்பவில்லை. சுதந்திரவாளியான போவாஸ் தன்னை விவாகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆனால் ரூத்திற்கு போவாஸை விட கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ரூத்தை விவாகம் செய்யும் முன்னுரிமை அவனுக்கு மட்டுமே இருக்கிறது. அவன் திருமணம் செய்யாமல் போனால் மட்டுமே போவாஸிற்கு ரூத்தை திருமணம் செய்யும் முறை வரும். போவாஸ் ரூத்தின் விண்ணப்பத்தை மறுக்கவில்லை. அவர் ரூத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். தன்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்றும், போவாஸின் வாயில் இருந்து எப்படிப்பட்ட பிரதியுத்தரம் பிறக்குமோ என்றும் ரூத் ஒருவேளை கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். போவாஸ் ரூத்திடம் தன்னுடைய சாதகமான முடிவை சொல்லுவதற்கு முன்பாகவே, மகளே, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். மேலும், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்றும் சொல்லி போவாஸ் ரூத்தை உற்சாகப்படுத்துகிறார். போவாஸ் ரூத்திடம் உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்வேன் என்று வாக்கு பண்ணினாலும் தன்னுடைய வார்த்தையில் ஒரு நிபந்தனையையும் சொல்லுகிறார். போவாஸ் ரூத்திடம், நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். சுதந்திரவாளி என்பவன் ஒருவனுடைய நெருங்கிய உறவினன். ஒருவன் மரித்து போகும்போது அவனுடைய சுதந்திரங்களை கிரயத்திற்கு வாங்க உரிமை உள்ளவன். அந்த சுதந்திரவாளி இறந்தவனுடைய விதவையையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். மரித்து போன உறவினனுக்காக பழிவாங்கும் பொறுப்பையும் சுதந்திரவாளி ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுடைய வறுமையின் நிமித்தம் எபிரேயர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை விற்று போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவனுடைய சுதந்திரவாளி அதை அவனுக்காக மீட்க வேண்டும். அவனுக்கு உறவின் முறை மீட்பன் என்று பெயர். மரித்து போனவன் புத்திர சந்தானம் அற்றவனாக மரித்து போனால் அவனுடைய விதவை மனைவியையும் சுதந்திரவாளி விவாகம் பண்ணி அவனுடைய குடும்பத்திற்கு வாரிசும் உண்டாக்கி தர வேண்டும். அவனுடைய சுதந்திரத்தை மீட்டுக்கொள்ள சுதந்திரவாளிக்கு விருப்பம் இல்லை என்றால் அவனுடைய விதவை மனைவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் அவனுக்கு இல்லை. இங்கு ரூத்திற்கு போவாஸை விட கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். அவன் ரூத்தை விவாகம் பண்ண மறுத்தால் மட்டுமே அவனை திருமணம் செய்து கொள்ளும் உரிமை போவாஸிற்கு வரும். ரூத்தை மீட்கும் உரிமை போவாஸுக்கு இருக்கிறது. இந்த உரிமை போவாஸை விட அவளுக்கு கிட்டின சுதந்திரவாளியாக்கிய வேறொருவனுக்கு இருக்கிறது. அவரே ரூத்தின் முதலாவது சுதந்திரவாளி. போவாஸ் அவருக்கு அடுத்த இரண்டாவது சுதந்திரவாளியாய் இருக்கிறார். ரூத்தின் மற்றொரு சுதந்திரவாளியிடம் தானே பேசுவதாக போவாஸ் சொல்லுகிறார். அந்த சுதந்திரவாளி ரூத்தை விவாகம் பண்ண சம்மதித்தால் ரூத் அவருக்கு வாழ்க்கைப்பட வேண்டும். அவர் அதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணுவார். போவாஸ் ரூத்திடம், நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது, அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனது இல்லாதிருந்தானேயாகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். சுதந்திரவாளி ரூத்தின் நிலத்தை மீட்டுக்கொள்ளும் போது ரூத்தையும் மீட்டுக்கொள்ள வேண்டும். ரூத்தின் நிலத்தை பெற்றுக்கொள்கிறவர் ரூத்தையும் விவாகம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த சுதந்திரவாளி ரூத்தின் நிலத்தை மாத்திரம் விரும்பி ரூத்தை விவாகம் பண்ண சம்மதிக்கவில்லை என்றால் அதன் பின்பு போவாஸ் ரூத்தை மீட்டுக்கொள்ளலாம். போவாஸ் ரூத்திற்கு ஒரு தகப்பனாரைப் போல ஆதரவான வார்த்தைகளை சொல்லுகிறார். ரூத்தை உற்சாகப்படுத்துகிறார். சுதந்திரவாளி என்னும் முறையில் தான் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிச்சயமாக செய்வதாக சொல்லி ரூத்தை ஆதரிக்கிறார். யூதருடைய நியாயப்பிரமாண முறைமையின்படியே ரூத்தை மீட்க வேண்டும். அப்போதுதான் ரூத்திற்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கை அமையும். போவாஸின் மதிப்பும் மரியாதையும் சேதப்படாமல் இருக்கும். போவாஸ் ரூத்திற்கு தன்னுடைய ஆலோசனையை சொல்லும்போது அதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். போவாஸ் சொல்லுகிற காரியங்களையெல்லாம் மறுநாள் விடியற்காலையில்தான் ஒவ்வொன்றாய் செய்ய முடியும். அதுவரையிலும் ரூத் என்ன செய்ய வேண்டும் என்றும் போவாஸ் அவளுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். போவாஸ் ரூத்திடம் ராத்திரிக்கு தங்கியிரு என்றும் விடியற்காலம் மட்டும் படுத்துக் கொண்டிரு என்றும் சொல்லுகிறார். ரூத்தும் போவாஸின் ஆலோசனை பிரகாரம்
அவருடைய பாத அண்டையில் படுத்திருக்கிறாள். விடியற்காலமானபோது ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்பே ரூத் எழுந்திருக்கிறாள். களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று போவாஸ் ரூத்திடம் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆகையினால் ரூத் விடியற்காலத்து வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பாகவே எழும்புகிறாள்.